வணக்கம் நண்பர்களே. நாம பூட்ஸ்ட்ராப்போட ஃபுல் கோர்ஸையும் பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ யூ வில் நோ எவ்ரிதிங் அபவுட் இட். நான் போட போற இந்த வீடியோஸோட கண்டினியூஷன் லிங்க்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கேட்டகரியா பண்ணி கீழே ஒரு லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பூட்ஸ்ட்ராப்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நார்மலி நம்ம ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் ஒரு மேக்கப் லாங்குவேஜ் மாதிரி. ஸோ உங்களுடைய HTML ஒரு பாடியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மேக்கப் போடுறதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம மேனுவலாக எழுதக்கூடிய சிஎஸ்எஸ் ஒவ்வொரு டிசைனை கொடுக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனை கொடுக்கும், ரைட்? ஸோ காம்ப்ளெக்ஸான டிசைன் அப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக நம்ம செலக்டர் வச்சு செலக்ட் பண்ணி பண்ண மாதிரி வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கை எளிதாக்குறதுக்காக நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் லைப்ரரியை பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நார்மல் சிஎஸ்எஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இதில் நிறைய டைப் பண்ணியிருப்போம், ஓகே? ஆனால் பூட்ஸ்ட்ராப்பில் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக எழுதியிருக்கும். இல்லை ஹவர் பண்ண எஃபெக்ட் வரணுன்னாலும் சரி, ஆர் ஏதாவது டெக்ஸ்ட்டுக்கு டிசைன் வரணுன்னாலும் சரி, ப்ராக்ரஸ் பாருக்கு டிசைன் வேணாலும் சரி, பட்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நேவிகேஷன் பாராக இருந்தாலும் சரி, இது மாதிரிப்பட்ட எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு கோடை ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட கிளாஸை நீங்கள் டேரெக்டாக உங்களோட HTML யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த டிசைனிங் ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக அவங்க எழுதி வச்சுருக்கக்கூடிய ஸ்டைல்ஸை தான் பூட்ஸ்ட்ராப்னு சொல்கிறோம். ஆனால் இதில் இருக்க எல்லாமே சிஎஸ்எஸ் தான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பூட்ஸ்ட்ராப் கலெக்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ் கோட்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே ஹை ஸ்பீடில் நடக்கும். நேவ் பாருக்கு தனியாக, அதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு அதோட கிளாஸ் நேமை நம்ம கொடுத்தனா அதோட எஃபெக்ட் இதில் வந்துடும். ஸோ அதோட எக்ஸாம்பிளுக்காக ஃபியூ கோடை நான் இப்போ என்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட ஒரு ப்ராஜெக்ட், சாம்பிள் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதோட அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு அந்த பூட்ஸ்ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் மேலாப்பில் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இதோட சின்டெக்ஸ் எதையும் பற்றி நீங்கள் இப்போதைக்கு ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் ஃபைல். இதுக்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கலர் கோடு அது இதுன்னு நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதுங்களோட கிளாஸ் நேமை தான் நம்மளுடைய HTML அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ரைட் நவ் இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் HTML, ரைட்? இதில் ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃபும் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் இந்த ஹெட்டிங்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறதுக்குன்னா பிஜி டேஷ் டேஞ்சர்னு அடிச்சிங்கன்னா ரெட் கலர் வரும், க்ரீன்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வரும். இந்த சின்டெக்ஸ் இந்த பூட்ஸ்ட்ராப்குள்ளே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு டேஷுங்கிறது ஸ்பேஸை குறிக்குது. பிகாஸ் இதுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்குள்ளே ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, அது வேற ஒரு கிளாஸை குறிக்க போயிடும். அதனால தான் ஒரு டேஷை கொடுத்து ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு கிளாரிட்டிக்காக. அதுக்கப்புறமா சக்ஸஸ்ங்கிறது ஒரு க்ரீன் கலர் குறிக்குது, டேஞ்சருங்கிறது ஒரு ரெட் கலரை குறிக்குது. ஸோ இது ஒரு பேசிக் சின்டெக்ஸில் ஒன்று. அதனால ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹெட்டிங்க்கு நான் பிஜி டேஷ் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன், அப்படின்னா க்ரீன் பேக்ரவுண்டு. இப்போ நான் என்னோட பேராகிராஃப்க்கு கொஞ்சமாக ஒரு மார்ஜின் கொடுக்க போகிறேன். அதனால் பேராகிராஃப்குள்ளே ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எம் டேஷ் ஃபைன்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூஸும் நம்மளோட பூட்ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி டிஃபைன்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டைலும் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதோட மார்ஜின் இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள். மார்ஜின் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பார்டர் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் பார்டர்னு என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே போதும், உடனே பார்டர் க்ரியேட் ஆயிரும். அவ்வளோ சுலபந்தான். அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் பார்டரை ஒட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம டிஸ்டன்ஸ் தேவைப்படும். அதுக்கும் அந்த பார்டருக்கும் அந்த பேராகிராஃபும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும். அதனால் பேடிங் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பி டேஷ் அப்படி போட்டு ஒரு நம்பர், எவ்வளோ பேடிங் வேணுமோ அதுக்கான நம்பர் கொடுக்கலாம். அதனால் இப்போ நான் 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இப்போ 2 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். அது நம்பரை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் மாறும். ஸோ வித்தின் ஃபியூ கோட் ஒரு அழகான ஒரு பேராகிராஃப் வித் பார்டர் க்ரியேட் பண்ணிட்டோம்.
சப்போஸ் நம்ம மொத்த பேஜுக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாடிங்கிறதுலேயே ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கும் பிஜி டேஷ் டார்க்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலராக வரும். இப்போது நார்மலி வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை வந்து பிளாக் கலர் ஆக்கும்போது நம்ம டெக்ஸ்ட் மறைஞ்சு போயிடுது. அதனால நம்ம அதோட டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் கலராக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டு டெக்ஸ்ட் டேஷ் ஒயிட்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் கலரும் அப்படியே ஒயிட் கலராக மாறிடும். நம்மளோட அடுத்த வீடியோவில் எப்படி பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பூட்ஸ்ட்ராப்போட ஃபுல் கோர்ஸையும் பார்க்குறதுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி வேல்யூபிளான எஜுகேஷன் கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் அதை வந்து என்னோட ஃப்ரீ டைமில் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. See you guys next time and bye.